இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 119, 116 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். I hope for your salvation. உடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அநேக விதமான இக்கட்டுகளும் நெருக்கங்களும் சங்கீதக்காரனை சூழ்ந்து கொண்ட போது, மரண கண்ணிகள், பாதாள கட்டுகள் அவரை நெருக்கின பொழுது, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன், நீர் எனக்கு கொடுக்கும் விடுதலைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் என் ரட்சிப்புமானவர் என்று பாடுகின்ற ஒரு பாடலை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தார்கள். மோசே என்னும் தீர்க்கன் அவர்களை வழிநடத்தி வந்தான். அவனமாய் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தபோது, பார்வோனின் சேனைகள் இஸ்ரவேல் சந்ததியாரை, இஸ்ரவேலரை தொடர்ந்து நெருக்கி கொண்டு வந்தார்கள், பின்தொடர்ந்து வந்தார்கள். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னும் பின்னும் சென்றதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். பார்வோனின் சேனை அவர்களை மிகவும் நெருங்கி கிட்டி சேர்ந்த பொழுது, சமுத்திரம் அவர்களுக்கு தடையாக காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை நோக்கி முறுமுறுத்தார்கள். மோசே கர்த்தரை நோக்கினான், ஆண்டவரே ஒரு இரட்சிப்பை தாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது, ஆண்டவர் உன் கையில் இருக்கிற கோலை நீ நீட்டி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விடு என்று சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே மோசே தன் கையில் இருந்த கோலை நீட்டினான். சமுத்திரம் இரண்டாக பிளந்து கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வட்டாந்தரையிலே நடந்து அக்கறைப்பட்டார்கள். பார்வோனின் சேனை நடு சமுத்திரத்தில் வந்தபோது, ஆண்டவர் பார்வோனின் சேனையை கவிழ்த்து போட்டார். இன்று காண்கிற எகிப்தியனை நீ காண்பதில்லை என்ற வார்த்தையின்படியே அவர்களை சமுத்திரத்தின் நடுவாக அழித்து போட்டார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை பாடுகின்ற பொழுது, அவர் என் கண்மலையானவர், அவரே எங்கள் ரட்சிப்பு, அவரே எங்களை விடுவிக்கிறவர், அவரே சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் என்று சொல்லி ஒரு பாடலை மிக தெளிவாக பாடினார்கள். ஒருவேளை நாம் இன்னும் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது, யோபு என்ற பக்தனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே சத்துருமாகிய பிசாசானவன் சாத்தான் அவனை சோதித்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி சோதித்த பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். தன் மனைவி அவனை பார்த்து சொன்னாள், நீர் இன்னுமா ஜீவனோடு இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் அவளை பார்த்து, ஆண்டவர் திரளான செல்வங்களை கொடுத்திருந்தார், திரளான நன்மைகளை கொடுத்திருந்தார், நன்மையை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமோ என்று சொல்லி தன் மனைவியை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி. ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது யோபு 13:16 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே என் ரட்சிப்பு என்று சொல்லி யோபு பக்தன் காத்திருந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அவனுடைய சரீரத்திலே
பருக்கள் என்னும் கொடிய நோய் ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருந்தான். அவனுடைய நண்பர்கள் தூரத்திலே வந்தபோது அவன் உருத்தெரியாமல் இருந்தான் என்று கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். நோயின் கொடூரத்தினாலே அவன் மிகவும் மிகவும் பலவீனப்பட்டு போனான். அவன் அடையாளம் தெரியாத ஒரு நபராக காணப்பட்டான். ஆனாலும் அவன் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆண்டவரே என் ரட்சிப்பு என்று சொல்லி கர்த்தராகி ஆண்டவரை நோக்கி காத்திருந்த அந்த அனுபவத்திலே ஆண்டவர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வியாதியை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உன் வியாதியை விலக்கி போட ஒருவர் உண்டு. உன் வியாதியிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் ஒரு உண்டு. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீ நம்புகின்ற பொழுது அவர் உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவனை பலமாய் ஆசீர்வதித்தார். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அவனை விடுவிக்கும்படியாக அவன் பொறுமையோடு காத்திருந்தான். கர்த்தரை நோக்கி காத்திருந்து விசுவாச அறிக்கை செய்தான். ஆண்டவரே என் ரட்சிப்பு என்று சொன்னான். அப்படியே ஆண்டவர் அவனை விடுவித்து சகல ஆசீர்வாதத்தினாலும் இரட்டிப்பாய் நிரப்பினார். நான் மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 42:11, 43:5 வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது தன் ஆத்துமாவோடு கூட பேசுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், அவரை நோக்கி காத்திரு, அவரே உன்னை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி மிகுந்த நெருக்கத்தின் மத்தியிலே, மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி காத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறுமலையில் காத்திருந்தார், எர்மோன் மலையில் காத்திருந்தார். எங்கெல்லாம் கர்த்தரோடு கூட தனித்திருக்க முடியுமோ அங்கெல்லாம் அவர் ஆண்டவருடைய ரட்சிப்பிற்காக, கர்த்தரால் கொடுக்கப்படும் விடுதலைக்காக, நெருக்கத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட சங்கீதக்காரன் காத்திருந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். மெய்யாகவே ஆண்டவர் அவரை விடுவித்து ஒரு மேலான அனுபவத்தை கொடுத்தார், ஒரு உயர்வான அனுபவத்தை கொடுத்தார். நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை ரட்சிக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுடைய நெருக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறவர். அவரை பலமாய் சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார். உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியில் 10:15 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏழ்மையான ஜனங்களுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணிவிடும். இன்றைக்கு நாம் ஏழ்மையான ஜனங்களை பார்க்கின்ற பொழுது ஐயோ, மிகுந்த வேதனையோடு, மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த கலக்கத்தோடு கூட வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். நாளைக்கு என்ன செய்வேன், என்னுடைய குழந்தைக்கு நான் நாளைக்கு என்ன கொடுப்பேன் என்று சொல்லி கலங்கி போகிற குடும்பங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். சில குடும்பங்கள் ஏழ்மைக்குள்ளே கடந்து செல்வதற்கு காரணம் என்னவென்றால், கணவன் குடிகாரனாய் காணப்படுகின்ற பொழுது சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் குடித்து விட்டு குடும்பத்திலே வறுமை, குடும்பத்திலே பிரச்சனை, குடும்பத்திலே போராட்டம், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளே கிடக்கிற அநேக சகோதரிகளை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏழ்மையான குடும்பத்தை கலங்க பண்ணி விடுகிறது. குடித்து குடித்து சரீரத்தை அழித்துக் கொள்ளுகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை நீடித்து வாழ வேண்டிய ஒரு மனிதன் குடிப்பதினாலே பாதி வயதிலே
இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற அநேக சம்பவங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். குடிப்பதினால் கிட்னி ஃபெயிலியர், குடிப்பதினால் உடல் போன்ற பிரச்சனைகள், இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே குடிப்பதின் நிமித்தமாய் வறுமைக்குள்ளே கடந்து சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். இதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட குடும்பம் அல்லது அப்படிப்பட்ட குடும்பத்தின் தலைவி கலங்கி போகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே என் காரியத்தை நீர் போட்டுக் கொள்ளும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் குடும்பத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். கணவனுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள் என்ற வசனத்தின்படியே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை நோக்கி நாம் காத்திருக்கின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமான பெரிய அனுபவத்தை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒருவேளை ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை குப்பையிலிருந்து உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்கள் பேரிலே நினைவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை காணப்படுகிற வறுமை எடுத்து போட்டு ஒரு நிறைவை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை, பெரிய விடுதலையை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலமாய் வாழ வைக்க போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக நாம் இங்கே வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த லூக்கா 19:9 நாம் வாசிக்கிறோம். ஒரு டாக்ஸ் கலெக்டருக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் திரளான கூட்டங்கள் எப்பொழுதும் காணப்பட்டது. 3 வகையான நபர்கள் காணப்பட்டார்கள். சிலர் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். சிலர் நல்ல உணவிற்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட உணவிற்காக அவர் பின்தொடர்ந்து சென்றார்கள். இன்னும் சிலர் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஆனாலும் ஆண்டவரை சுற்றிலும் எப்பொழுதும் பெரும் கூட்டம் காணப்பட்டபடினாலே, இந்த சகேயு குள்ளனாய் இருந்தபடினாலே கூட்டத்திலே அவரை காண முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. எனவே இவர் வேகமாய் ஓடி வந்து ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிற வழியிலே அவர் காட்டத்து மரத்திலே ஏறினார். ஒருவேளை ஒரு கலெக்டர் அந்தஸ்துல உள்ள ஒரு மனிதன் தன்னிலை மறந்தவனாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையை போல அவன் மரத்தில் ஏறி இருந்தான். இயேசு அந்த வழியாய் வந்தபோது அவனை பேர் சொல்லி அழைத்தார். சகைவே, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அவன் இயேசுவை மாத்திரம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் இயேசுவோ அவனை பேர் சொல்லி அழைத்தார். சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே சந்தோஷத்தோட இயேசுவின் கரத்தை பிடித்தவன் அழைத்து சென்றிருக்க கூடும். என்றாலும் அவனை சுற்றிலும் காணப்பட்டவர்கள், இவன் பாவியான மனுஷன், இவன் அநியாயமாய் வாங்கினவன், அநியாயமாய் வரிகளை பெற்றுக் கொண்டவன், அதிகமாய் வாங்கினவன் என்று சொல்லி முறுமுறுத்தபடினாலே சகேயு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன், என் ஆஸ்தியில் பாதியை கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னிலை உணர்ந்தவனாக தன்னை இயேசுவுக்கு முன்பதாக அறிக்கை செய்தான். அவன் வாங்கினபடினாலே, அவனுடைய உள்ளத்திலே ஒரு உணர்த்தப்பட்டபடினாலே, நான் என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்ன ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும்.
என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நம்மை கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய செயல்பாடுகளை நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கின்ற பொழுது, அவர் ஒரு பெரிய ரட்சிப்பை, வேறப்பட்ட ரட்சிப்பை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். நாம் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிள்ளையாக, தம்முடைய ஜனமாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கடைசியாக, இயேசுவே உலகத்தின் இரட்சகர். நாம் ஒருவேளை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, எப்பேற்பட்ட பாவியானாலும் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். சிறிய பாவம் என்றாலும் சரி, அல்லது ஐயோ நான் செய்த பாவத்தை யாரும் மன்னிக்க மாட்டார்களே என்று சொல்லி தனிமையில எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தராகிய இயேசு கண்டை வருகின்ற பொழுது, உன் நிலைப்பாட்டை அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், ஐயோ நான் அக்கிரமம் செய்து விட்டேன், ஐயோ நான் என் மனைவிக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் துரோகம் செய்து விட்டேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் கர்த்தரண்டை ஒப்படைத்து ஒருவேளை பாவ உணர்வடைந்து, ஆண்டவரே நீர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து உங்களை கழுவி சுத்திகரித்து சொந்த பிள்ளையாக, சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே உடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ரட்சிப்பு மிக பெரியது, மிக மேலானது. அவர் ஒரு மனிதனை ரட்சிக்கின்ற பொழுது, அவன் ஒரு மனிதனுக்குள்ளே விடுதலை உண்டு பண்ணுகின்ற பொழுது, அவர் ஒரு மனிதனின் பாவத்தை மன்னிக்கின்ற பொழுது, ஒரு குடும்பத்தில் காணப்படுகின்ற வியாதியை நீக்கி போடுகின்ற பொழுது, பெரிய அற்புதங்களை செய்கின்ற பொழுது, நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருகின்ற பொழுது, ஒரு மெய்யான சமாதானம் உங்களை நிரப்புவதை நீங்கள் காண முடியும். ஆண்டவருடைய ரட்சிப்பு மிக அற்புதமான ஒரு செயல்பாடு என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ஆட்டோ சங்கருடைய வாழ்க்கையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட பல கொலைகளை செய்த மனிதன், ஒரே நேரத்தில் அநேகரை கொன்ற ஒரு மனிதன். ஒருவேளை அவன் அதற்குண்டான தண்டனையை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது, இயேசு கிறிஸ்துவை அறிந்த பொழுது அவனுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி காணப்பட்டது, அவனுக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை காணப்பட்டது. அவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சமாதானத்தை பெற்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அவனை தூக்கில் இடுகின்ற பொழுது அந்த அதிகாரிகள் சொன்ன பொழுது எல்லாரும் கலக்கத்தோடு கூட காணப்படுவார்கள், ஆனால் இவனோ மிகுந்த சமாதானத்தோடு கூட காணப்பட்டான். ஒருவேளை அவன் உலக பிரகாரமாக தூக்கிலிடப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மன்னிப்பை பெற்றுக் கொண்டபடியினாலே அவன் இரண்டாம் வருகையிலே ஆண்டவரோடு கூட இருப்பான் என்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் இயேசுவண்டை வருகின்ற பொழுது அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள, உன்னை ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தம்மண்டை வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவேளை உன்னுடைய வியாதியில உன்னுடைய சரீரத்திலே மிகப்பெரிய வியாதி காணப்படலாம், மருத்துவர்கள் உன்னை கைவிட்டு இருக்கலாம். ஐயோ என்னுடைய வியாதியிலே நான் கடைசி ஸ்டேஜுக்கு வந்து விட்டேனே என்று சொல்லி
நீ கலங்குகிற ஒரு நபராய் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்த்து காத்திருக்கின்ற பொழுது அவர் உன் சரீரத்திலே ஒரு பலத்த அற்புதங்களை, வியாதியை நீக்கி போட்டு உனக்கு ஒரு மேலான வாழ்க்கையை, புதிய அனுபவத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஒருவரே வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவருடைய விடுதலைக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக நீ காத்திருக்கின்ற பொழுது அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்காக பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நெருக்கத்தில் காணப்படுகிறாயோ, கடன் பிரச்சனையிலே ஒருவேளை ராம் முழுவதும் தூக்கம் இல்லாமல் உழன்று கொண்டு இருக்கிறாயோ, நமுட்டை போலவும் தகைவலான் குருவியை போலவும் கூவி கொண்டு இருக்கிறாயோ, பயப்படாது. உன் கடன் பிரச்சனையை இயேசு நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார். நீ அவரை மாத்திரம் நம்ப வேண்டும், அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கடன் தொல்லையினாலே ஒருவேளை நான் மடிந்து போவனோ என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். பயப்படாதே. நீ ஆண்டவரிடத்திலே உன்னை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்குண்டான நெருக்கத்தை, உனக்குண்டான பிரச்சனையை, உனக்குண்டான வேதனையை, உனக்குண்டான மன அழுத்தத்தை, உனக்குண்டான கடன் பிரச்சனையை அவர் நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் கூப்பிடுதலுக்கு தமது செவியை சாய்த்து கேட்டார் என்ற வசனத்தின்படியே நெருக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதப்பட்ட வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் நிறைவேற போதுமானதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சித்து விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். நான் விடுதலை பெற்ற அந்த வாழ்விலே கர்த்தருடைய கற்பனைகளின் வழியாய் ஓட, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க, கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவரால் ஆளப்பட்டு வழிநடத்தப்பட, ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமானதை செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய கிருபையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து கற்பனைகளின்படி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நமக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி காத்திருங்க. அவரே நம்முடைய ரட்சிப்பு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்களை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கிறவன் என்றைக்கும் தோற்று போனவன் அல்ல என்பதை நீங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி காத்திருங்கள், ஆண்டவரை நோக்கி காத்திருங்கள். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லுங்கள். அவர் உங்களை ரட்சித்து விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். சரீரத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் அவரை நம்பி அவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறார். நாம் அவருடைய வழிகளிலே நடக்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய நன்மைகளை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய சமாதானத்தை அவர் கொடுத்து உங்களை வாழ வைக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.